வணக்கம், நான் தான் உங்கள் பாபு. கைஸ், இந்த வீடியோ நீங்கள் எதை பற்றி பார்க்க போகிறீங்கன்னா, நம்ம டிடிஎஃப் வாசனோட ஐபிஎல் மூவி ரிவ்யூ தான் பார்க்க போகிறீங்க. நீங்கள் எல்லாருமே யூடியூப்பில் தேடிக்கிற ஒரு விஷயமா இருக்கும். ஃபஸ்ட் ஷோ போய் பார்க்கலாம்னு சொல்லி ஐடியா பண்ணியிருந்தோம். ஆனால் அது எங்களுக்கு வந்து டைமிங் அமையாதனால பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டே ஈவினிங் ஷோ பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு வந்திருக்கோம். அதோட ஃபுல் ரிவ்யூ தான் அது. 6:30 பார்த்தீங்கன்னா ஷோ. இப்போ மணி பார்த்தீங்கன்னா 6 மணி ஆச்சு. செம்பட்டிலேருந்து திண்டுக்கல் போகிறதுக்கு கிட்டத்தட்ட 20 நிமிஷம் ஆயிரும். ½ அன் ஹவர் நம்ம போகணும். அதான் இதோட லாகோட கிக்கே. வாங்க இப்போ நம்ம கிளம்பி போகலாம். நம்ம ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம திண்டுக்கல்ல இருக்கிற விஜய் தேட்டர் பார்த்தீங்கன்னா வந்துட்டோம். கைஸ், நம்ம திண்டுக்கல்ல இருக்கிறவங்க யாரெல்லாம் நம்ம டிடிஎஃப் போட பார்த்துட்டீங்கன்னு சொல்லி மறக்காம கமெண்ட் சொல்லுங்க. கைஸ், நம்ம கரெக்டாக பார்த்தீங்கன்னா இப்போ மணி எத்தனை ப்ரோ? 6 மணி ஆச்சா? எத்தனை மணி? 6:25. கரெக்டாக 5 நிமிஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம திண்டுக்கல் வந்துட்டாங்க. வேற லெவலாக எக்ஸைட்டாக இருக்கீங்க. படம் பார்த்துட்டு நான் மூவி ரிவ்யூ சொல்கிறேன். நம்ம ப்ரோவோட பேனர் பார்த்தீங்கன்னா வச்சுருக்காங்க. பரவாயில்லங்க, வேறு லெவலில் பார்த்தீங்கன்னா யூடியூப்லேருந்து ஃபேமஸ் ஆகி பார்த்தீங்கன்னா இப்போ படத்தில் நிற்க ரொம்ப பெருமையாக இருக்குது. 2 டிக்கெட் வாங்கிட்டோம். நம்ம டிக்கெட் எவ்வளோ பார்த்தீங்கன்னா 100 ஒரு டிக்கெட்டுக்கு. ஓகே சார், பார்த்தீங்கன்னா படம் பார்க்குறதுக்கு வந்துட்டோம். பாப்கார்ன்லாம் இருக்குப்பா. இந்த ஃபஸ்ட் டைம் வந்திருக்கேன். ப்ரோ, எப்படி இருக்குது தேட்டர்? பயங்கரமாக இருக்கா? டிக்கெட் எடுத்தாச்சு, வேறு லெவலு. அவ்வளோ புது சப்ஸ்கிரைபர். ஹாய் சொல்லிடுங்க. படம் பார்த்தீங்கன்னா அல்டிமேட்டாக இருக்குது. ஊட்டியின் 50 சென்ட் போட்டாலே நம்ம சேனல் வந்துடும். என்னண்ணே நம்ம சேனல் தானே? ஆமாண்ணே, ஸ்மார்ட் பாபுன்னு. சரிங்கண்ணே, படம் பார்த்துட்டு வரேன் ப்ரோ. அப்புறம் போகலாம். நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு கோக் ஒன்று ஒரு இது ஒன்று வாங்கியிருக்கோம். அஸ்கர் ப்ரோ நான் ஷேர் பண்ணிக்கலாம். என்ன ப்ரோ? ஏஸ், அவ்வளோதான் படம் எண்டு. இது வேறு லெவலாக இருக்குல்ல? நீங்கள் டிடிஎஃப் ஃபேனா? ஆமாம் ப்ரோ. சூப்பர் ப்ரோ. எப்படி ப்ரோ இருந்துச்சு படம்? ரிவ்யூ சொல்லுங்கள் ப்ரோ. நீங்கள் தான் இருக்கீங்க. என்ன ப்ரோ? அழகு வச்சிட்டாங்க. ஆமாம், கொஞ்சம் எமோஷன் ஆகிடுச்சு கடைசியில். கைஸ், அவ்வளோ பார்த்தீங்கன்னா நம்ம படம் பார்த்துட்டு கிளம்பிட்டோம். வேறு லெவலாக இருந்துச்சுங்க. என்னன்னா நிறையா பேசணும்னு நான் ஐடியா பண்ணியிருந்தேன். அது சின்ன சின்ன நம்ம பேசணும். சார்ஜ் வரலைங்க, கிட்டத்தட்ட 6 பாயிண்ட் வந்துருச்சு. வேறு லெவலாக நல்லா இருந்துச்சு. இல்லைண்ணே நல்லா இருந்துச்சுங்க. ஒரு லெவலாக வேறு லெவலாக படம் இருந்துச்சு. இதோட கதை என்னென்னு பார்த்தீங்கன்னாக்க, ஒரு க்ரைம் நடக்குது. அதை வந்து கண்டுபிடிக்கிறாங்களா இல்லையா? ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியிலேருந்து அதை எப்படி கொண்டு போகிறாங்கன்றது அது கதையாக இருந்துச்சு. இதானே ப்ரோ? ஆமாம் ப்ரோ, பார்த்து லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். சரி ப்ரோ, சரி ப்ரோ. பாய் ப்ரோ. பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கேன். சரி ப்ரோ. சரி, ஓகே ப்ரோ. இதை எடுத்துருக்கேன், விளாக் போட்டுடுறேன். ஓகே ப்ரோ. நல்லா இந்த படத்துக்குலாம் யாரும் வர மாட்டாங்க. அதாவது இன்னும் கொஞ்சம் டெவலப் இருக்கணும் ப்ரோ. இது கொஞ்சம் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான படம்னால கொஞ்சம் இதாக இருக்குது. என்ன சீன் வருதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம ப்ரோ வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பைக் ஓட்டுற மாதிரி சீன் பார்த்தீங்கன்னா கொடுத்துருந்தாங்க. அது வந்து நம்ம டிடிஎஃப் ப்ரோ நினைப்போம். ஆனால் அது வந்து டிடிஎஃப் ப்ரோ கிடையாது. அது வந்து இன்னொருத்தர். ஆனால் அது சீன் வேறு லெவலாக இருந்துச்சுன்னா ப்ரோ, ஒரு கவாசாக்கி பைக் எடுத்துகிட்டு வந்து அல்டிமேட்டாக ஓட்டிகிட்டு வந்திருந்தாப்போ அப்படியே பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அது ஹெல்மெட்டை கழட்டுவார். அப்போ தான் தெரியும் அது டிடிஎஃப் இல்லைன்னு சொல்லி. பக்கத்தில் வந்து நம்ம டெலிவரி பாய் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா சைக்கிளை வந்து நிப்பாட்டுவார். ப்ரோ பார்த்து போங்க ப்ரோ, ஏன் ப்ரோ இவ்வளோ ஃபேமாக போகிற, கேஸ் போட்டுற போகிறாங்க சொல்லி ஃபன்னாக வந்து ஆரம்பிச்சிருப்பாங்க அந்த ஸ்டோரியில். பேர் என்ன பேருன்னு பார்த்தீங்கன்னாக்கா அன்புன்னு சொல்லுவாங்க. டிடிஎஃப் வாசனோட பேர் பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே பார்த்தீங்கன்னா கடையை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முழுக்க ஒரு க்ரைம் ஸ்டோரி தாங்க. க்ரைம் ஸ்டோரின்னு சொல்ல முடியாது, சாரி. அதை சப்ஜெக்டாக பார்த்தீங்கன்னா கொண்டு போவாங்க. ஆனால் வந்து இது வந்து ஒரு பொலிட்டிஷியனோட ஸ்டோரி. அவர் வந்து ஒரு சின்ன தப்பு பண்ணிடுவாங்க. அதாவது அவர் வந்து பெரிய ஆகணுக்காண்டி ஒரு தப்பு பண்ணி அவங்க சொல்கிறதெல்லாம் கேட்டு அவர் கீழே வேலை செய்கிற ஒரு ஸ்டோரி தான் இது. இந்த படமே முழுக்க இது ஒரு வேலை நல்லா கொண்டு போயிருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா அது நம்ம லாஸ்ட் பாட்டுக்கு போய்ட்டோம். நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு இன்னொரு சொல்கிறேன். அவர் வந்து டெலிவரி பாயாக இருப்பார். அப்படியே பார்த்தீங்கன்னா லவ் பண்ண ஆரம்பிப்பார். அந்த அவங்களோட லவர் இருப்பாங்க. அவங்களுமே நல்ல ஒரு கேரக்டராக பார்த்தீங்கன்னா வேலைவெல்லாம் நடிச்சிருந்தாங்க. ஆனால் நான் எதா பண்ணுங்க அப்படி சொல்கிறேன். அவங்க வந்து ஒரு தெலுங்குக்காரங்கன்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு தமிழ் பேச வராது. டப்பிங்கில் தான் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பேசியிருந்தாங்க. இது இல்லாமல் பார்த்தீங்கன்னாக்கா ஆமாம் வேறு லெவலாக ஒரு லவ் ஸ்டோரி, வேறு நல்லா லவ் ஸ்டோரியாக போகும். இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா 3-4 பார்த்தீங்கன்னா சாங்ஸ் வந்துடும். இன்டர்வல்லே பார்த்தீங்கன்னா 3-4 சாங்ஸ் போயிடுச்சு. என்ன ப்ரோ? ஆமாம், இன்டர்வலுக்கு அப்புறம் தான் 2 சாங் வந்துச்சு. ஃபஸ்ட்டு வந்து இப்போதான் சாங்கு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இன்டர்வலுக்கு அப்புறம் 2 சாங் வந்துச்சு. அது 2மே சூப்பராக இருந்துச்சு. யார் எவ்வளோ சாங்கு
என்ன ப்ரோ அப்போதான் இப்போ சாங் நல்லா இருந்துச்சு. அப்புறம் யார் அவ்வளோ சாங் அதுவுமே நல்லா இருந்துச்சு. ஒரு வேலைவெல்லாம் ஒரு லவ் ஸ்டோரியாக கொண்டு போயிருந்தாங்க டிடிஎஃப் வாசன் கூட. நல்லா இருந்துச்சு அவரோட காம்பினேஷன், அவங்களோட காம்பினேஷன் எல்லாமே. ஆமாம், மொதல் படம்னால கொஞ்சம் வேலைவெல்லாம் இருக்குது. நம்ம நைட்டில் பார்த்தீங்கன்னா நாங்கள் பாருங்க எப்படி உட்காந்து பேசிக்கிருக்கோம். மணி பார்த்தீங்கன்னா 9:30 ஆச்சு. பார்த்தீங்கன்னா இது எவ்வளோ நேரம் படம் பார்த்தீங்கன்னா ஒரு 2 மணி நேரம் 2.5 மணி நேரம் படம் தாங்க. ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக நல்லா கொண்டு போயிருந்தாங்க. ரொம்ப அட்வென்ச்சராக இருந்துச்சு. இது இல்லாமல் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சேசிங் சீன் வரும், அதுவுமே வேற லெவலாக இருந்துச்சுங்க. ஆனால் வந்து அவங்க என்ன செஞ்சுருப்பாங்கன்னா பாட்டாக காமிச்சிருப்பாங்க. அப்படி காமிக்காமல் டோட்டலாக காமிச்சிருந்தாங்கன்னா ஒரு மங்காத்தா ஃபீல் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டிடிஎஃப் ப்ரோ பார்த்தீங்கன்னா ரேசிங் ஸ்டார்னு வேறு கொடுத்துருப்பாங்க. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா டிடிஎஃப் ப்ரோ இந்த ரிவ்யூ பார்த்துருப்பாரு. இன்றைக்கி தான் பார்த்தீங்கன்னா அதுவும் இல்லாமல் 24 hours லைவ்னு சொல்லி வந்துட்டு காலையில் 8 மணிலேருந்து போட்டிருந்தாங்க. வேற லெவலாக இருந்துச்சு. அதுவுமே நம்ம பார்த்துட்டு வந்திருந்தோம். நிறைய பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு போகணும். வேற லெவலில் எக்ஸைட்டாக இருக்கேங்க. ஏன்னா நம்மளும் அடுத்து வந்து ஒரு பிக் ஸ்க்ரீனில் நடிக்கணும்னு சொல்லி ஒரு சின்ன ஆசையில் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாசான சீன் இன்னொன்று இருக்குது. நம்ம அவர் வந்து சேசிங் பண்ணிட்டு வருவாப்பில். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அஜித் ப்ரோ பார்த்தீங்கன்னா பின்னாடி உட்காந்து வந்துருப்பார். அதுவுமே நல்லா ஒரு வேற லெவலாக காமிச்சிருந்தாங்க. ஒரு அழகான ஃபேமிலி. அதில் வந்து ஒரு க்ரைம் ஒரு ப்ராப்ளத்தில் பார்த்தீங்கன்னா மாட்டிக்குவாங்க. அந்த ப்ராப்ளத்தை வந்து நம்ம டிடிஎஃப் வாசன் ப்ரோ வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி அதுலேருந்து காப்பாற்றி கூப்பிட்டு வராப்பில். கடைசி வரைக்கும் கூட வந்து நிற்பார். ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா சுற்றி நம்ம மதுரைக்குள்ளே தாங்க எடுத்துகிட்டு இருந்தாங்க. இது இல்லாமல் நம்ம மீனாட்சி அம்மன் கோவில், திருச்சி, அதுக்கப்புறம் கன்னியாகுமரி. நீங்களும் மறக்காமல் பார்த்தீங்கன்னா தேட்டரில் போய் பாருங்கள். நம்மளுக்கு வந்து வேற ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. ஓகேங்க, அவ்வளோதான் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச ரிவ்யூ பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்கேன். நீங்கள் போய் நேரில் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அவ்வளோதாங்க. இதோட இந்த வீடியோ நான் எண்ட் பண்ணிக்கிறேன். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய்.